வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. டெல்லி அரசியலில் இன்னையோட வேட்பு முடியுது, பிரச்சாரம் முடியுது. மொத்தமாக ஆம் ஆத்மியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபி தலைவர்கள் முற்றுகை. யமுனை நதியை வந்து அந்த தண்ணீரை நீங்கள் பருகுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலில் நான் சேர்க்குறேன் அப்படின்னு இன்றைக்கி நேரடியாக இன்றைக்கி ராகுல் காந்தி கெஜ்ரிவாலை ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நம்ம தெரியும், அதாவது வந்து இவர்களெல்லாம் வந்து மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு 9 படத்தெல்லாம் பதிவிட்டிருந்தார் ஐயா கெஜ்ரிவால். அதில் ராகுல் படமும் ஒன்று. பதிலுக்கு ராகுல் காந்தி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் ஒரு 9 பேர் படம் இருக்குது. அந்த 9 பேரில் பட்டியல் இனத்தவரோ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரோ இஸ்லாமியர்களோ யாருமே இல்லை. இதுதான் சமூக நீதியா? நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதை அப்படியே பிரதிபலித்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான், நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அவர் பெரிய சங்கி அப்படின்னா இவர் சின்ன சங்கிமோ, அதுதான் நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு வேறுபாடெல்லாம் இல்லை. அவர் முகமுடியெல்லாம் வராரு மோடி, இவர் முகமுடியோடு வரார், இவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து கண்டிப்பாக, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நேற்று போன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நம்ம ஜெயிக்கிற இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தினா ஜெயிக்கலாம். இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலவரம் ராகுல் காந்திக்கு தெரியும். ராகுல் காந்தி தரப்பும் காங்கிரஸும் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, பிஜேபி ஒரு ரிப்போர்ட்டு, ஆம் ஆத்மி ஒரு ரிப்போர்ட், எல்லாம் அவங்கவுங்க கட்சியில் அவங்க ரிப்போர்ட் எடுப்பாங்கள்ல. இப்போ கடைசியாக வந்த ரிப்போர்ட் பிரகாரம் என்ன? ஆம் ஆத்மி அப்படிங்கிறது 34 சீட்டு ஜெயிக்கும், பிஜேபி 31, காங்கிரஸ் 7. உண்மையிலே காங்கிரஸ் 7 வேணாம், 5 ஜெயித்தாலே பெரிய வெற்றி தான். ஏன்னா 5 ஜெயிச்சதுனாவே யாரை வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற முடிவை அவங்க தான் எடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் கவனம் காட்டும் அந்த 9 தொகுதி, அதுக்கப்புறம் 12. இப்போ என்ன, பட்டியலின மக்கள் இப்போ என்னென்னா, பட்டியலின மக்களை விட இஸ்லாமிய மக்களிடம் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கான செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவங்க, பரவாயில்லப்பா காங்கிரஸ் டக்குன்னு ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜி பண்ணி வேகம் எடுத்துட்டாங்க. அதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் ஆம் ஆத்மி பிஜேபி திட்டுது, பிஜேபி அவங்கள திட்டுறாங்க. இந்த 2 பேர் சண்டை பார்த்துட்டு இருக்கும்போது மக்கள் இவர் அவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. இந்த 2 பேருமே இஸ்லாமியர்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ ஆதரவானவர்கள் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, பட்டியலின மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இந்த தடவை கெஜ்ரிவாலுக்கு போட்டு பிஜேபி தோக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன யோசிக்கிறாங்க, பிஜேபி தோக்கணும்னா இன்றைக்கி அதை வீழ்த்தக்கூடிய வலிமை ஆம் ஆத்மிக்கு இருக்குதுன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மக்கள் அப்படி நினைக்கல. ஏன்னா அவங்க எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து பிஜேபி நம்மளை அமுக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு கடிதம் எழுதுகிற கெஜ்ரிவாலை அவங்க அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. தேவையில்லாமல் கெஜ்ரிவால் விருப்பம் பண்ணது. இஸ்லாமியர்கள் அந்த 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 ஏரியாலே போகிறதில்ல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபோட்டோலாம் போது எங்கெங்கே இஸ்லாமியர் இருக்காங்கன்னு கேட்டார். இது எல்லாம் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது ஆம் ஆத்மிக்கு. அதுவும் கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி இந்த அட்டாக், பிஜேபி பண்ணிகிட்டு இருந்த அட்டாக் அவர் பண்ணுறார். யமுனை நதியை இந்த அளவுக்கு பால் பண்ணியது கெஜ்ரிவால். சாதாரணமாக உள்ளே வந்த கெஜ்ரிவால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, மணிஷ் சிசோடியாவிலேருந்து ஆதிசியிலேருந்து இவருடைய கெஜ்ரிவால்லேருந்து ஒரு 9 பேர் லிஸ்ட் சொல்கிறார். இவர்களெல்லாம் யார்? இவர்கள் யாராவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவரோ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக சொல்லுங்கிறார். ஏன் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா, ஏன் முழுக்க ஜாதியை பற்றியே பேசுகிறோம்னா, இப்போ இன்றைக்கி நேற்று நம்ம ஆந்திரா அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்படுறது சொல்லியிருக்காங்க. பட்டியலின மக்கள் 56%, எஸ்சி எஸ்டி 2 பேர் சேர்த்து 17%. ஆனால் அவ்வளோ இடஒதுக்கீடு இன்றைக்கி கொடுக்கப்படுகிறதா? இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களெல்லாம் யார்? மேல் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியில் இருப்பவர்கள்லாம் யார்? இன்றைக்கி பட்ஜெட் வெளியிட்டாங்க, பட்ஜெட்டு பெருசாக பேசுகிறோம். பட்ஜெட்டுங்கிறது என்னங்க? எல்லாருக்குமானது அப்படிங்கும்போது எல்லா சமூக மக்களும் இதில் இடம்பெற்றிருந்தாலும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும். ஆனால் அப்படியா நடக்குது? ஒரு சாரார் மட்டும்தான் பட்ஜெட்டை தயார் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? இப்போ சில கட்சியிலாம் சொல்கிற, கட்சியில் ஜாதி பாத்தி கொடுக்குறாங்கன்னு ஜாதி பாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி நடைமுறை அரசியல் அப்படி ஆயிடுச்சு. எந்த கட்சியில் கொடுக்காமல் இருக்காங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எந்த கட்சியில் ஜாதி பார்த்து கொடுக்காமல் இருக்காங்க? ஜெயலலிதா தலித் தொழில்முறையை வந்து பொது தொழில் நிறுத்தி வச்சாங்களே, அந்த மாதிரி யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? எல்லாம் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து அவங்க ஜாதி பார்த்து கொடுக்குறது நல்லவங்களாக நிறுத்துறாங்கிறாங்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லவங்களாக நிறுத்துங்க, யாரை நிறுத்தினாலும் யோகியமானவங்களாக நிறுத்துங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. ஒருவேளை கெஜ்ரிவால் வந்து இப்போ 35 வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வரணும், 36. கெஜ்ரிவால் 34 அப்படிங்கிறாங்க, 31ங்கிறாங்க. நெக் டு நெக் ஃபைட்டு. அப்போ நெக் டு நெக் ஃபைட்டில் பிஜேபி ஆம் ஆத்மி இந்த 2. இப்போ நடுவில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஜெயித்தாலும் அது ஒரு பெரிய வெற்றி தான். இப்போ காங்கிரஸ் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி யார் நமக்கு லாயலாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு.
நிறைய ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சீட்டே தரல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 6 எம்எல்ஏக்கள் போனது, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல கஸ்தூரிபாய் நகரில் அங்கெல்லாம் பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்குது. என்ன எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து 51% வந்து கெஜ்ரிவால் வர வேண்டும் நினைக்கிறாங்க, 41% வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு. ஆனால் எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, பிஜேபிக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா இப்போ இந்த பட்ஜெட்டு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் அடிதடின்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டில் வந்து பீகாருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, அது 12 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்களை தாண்டி அந்த கிராமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தி. பிஜேபி இப்படி தான் பட்ஜெட் போடும், பீகாருக்கு மட்டும் நல்லது பண்ணுறாங்க, டெல்லிக்கு பண்ணல அப்படிங்கிற குரல்கள் அங்கே மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி கிங் மேக்கர் ஆகிறது காங்கிரஸ் அப்படின்னா மிக இல்லை. கடைசி நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி. அதாவது பட்டியலின மக்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள், இவர்களெல்லாம் கடந்த காலங்களில் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டவங்க. அதில் இஸ்லாமிய வாக்குகள் இந்த பக்கம் வந்துருச்சு, பட்டியலின வாக்குகள் இன்னும் அங்கே தான் இருக்குது. அதேமாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இப்போவும் கெஜ்ரிவால், அதாவது அவர் மோசம் இருந்தால், அதாவது முதல்ல 100% போயிட்டு இருந்த வாக்குகள் இப்போ 80% போகுது. இதான் டெல்லியில் இப்போ கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஏன்னா இந்த வக்பு வாரிய விஷயம் இப்போ வருது, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்களிடையே இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மியாக காங்கிரஸா அப்படிங்கும்போது காங்கிரஸ் பக்கம் தாவறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய தகவல்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம ஒன்று தான் சொல்லுவோம், ஏற்கனவே சொன்னது தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அது ஆம் ஆத்மி ஜெயித்தாலும் பிஜேபி ஜெயித்தாலும் வெற்றி இன்றைக்கி இந்துத்துவ சக்திகளுக்கு தான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு ஆம் ஆத்மி ஜெயிக்கிறதுல பிஜேபி ஜெயிச்சுட்டு போட்டோம், ஸ்ட்ரெயிட்டான சங்கி கூட மோதினா இவர் கூட ஏன் மோதணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கார். தொடர்ந்து கெஜ்ரிவாலுடைய அந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படிங்கிறது எப்படி வந்தது, ஊழலுக்கு எதிராக சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மேலே இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி பிஜேபி கடைசி நேரத்தில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணும். கெஜ்ரிவால் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காருல, சுயேட்சை அப்சர்வரை வந்து நியமிங்கன்னு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருங்கிற பெரிய குழப்பம் நமக்கே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லாத கெஜ்ரிவால் சொல்கிறாருன்னா ஒரு இப்போவே சொல்லி வைக்கிறாரா, ஓட்டு கம்மியாக போச்சுன்னா பார்த்துங்க நாங்கள் எப்போவே சொன்னோம், தேர்தல் ஆணையம் சதி செய்து விட்டது அப்படின்ட்டு. இது சரியான வாதமானு தெரியல. எப்படி வந்து மகாராஷ்டிராவிலே வந்து காங்கிரஸ் வந்து இப்போ வந்து கேஸ்லாம் போட்டு ஒன்றும் நடக்கலையோ அதேமாதிரி பெருசாலாம் ஒன்றும் விளைவுகளாக இருக்கிறது. மற்றபடி பிஜேபி ஒரு மெகா அட்டாக்கு தயாராகிவிட்டது. ஏன்னா சுமித் இரானி வந்து இப்போ வேகம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது, சுமித் இரானி அடுத்து முதலமைச்சராக மோடி ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. ஆனால் பிஜேபியில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து. அதுவும் இல்லாமல் 70 நகரங்களில் 70 சீட்டு, 70,000 மக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. பிஜேபி தேர்தல் அரசியல், ஏன்னா அவங்க விரோதியாக இருந்தால் கூட தேர்தல் அரசியலில் பிஜேபியை பற்றி மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு காலத்தில் ஓகோ என்று இருந்து, அதாவது கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரரான இன்றைக்கி கெஜ்ரிவால் மேலே பலரும் புழுதி வாரி தூட்டுறாங்க. அந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் ஒன்றே குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அவர் மக்களுக்கு பண்ணார், எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் வந்து பெருசாக சொகுசாக இருக்காருங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட பரவுது. இது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதல்ல. வெளியில் நீங்கள் பார்த்தா சொல்லலாம், மற்றபடி நான் ஏழை பங்காளன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அது மாதிரி செய்கிறது வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.